ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஒரு புது கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, அப்புறம் அது பை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்ன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து இது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது. லைக் என்எஸ்சி பிஎஸ்சியில் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகியிருந்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் எப்போவுமே பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடிஎஃப்ல என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே, நீங்களே பை பண்ணலாம். ஓகே, நீங்களே செல் பண்ணலாம். எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரி, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் நடுவில் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் உங்களோட ஃபண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் பர் மந்த் 5,000 கொடுத்துருவீங்க, இல்லை 10,000 இந்த மாதிரி எஸ்ஐபி மூலமாக, இல்லை வந்து குவார்ட்டர்லி, மந்த்லி, இல்லாட்டி வந்து இயர்லி இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது எப்படி பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணிகிட்டே போவாங்க. பட் இடிஎஃப்ல என்னென்னா அந்த ஃபண்ட் மேனேஜரை பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணாக்க நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு வந்து சில அமௌண்ட், சில பர்சன்டேஜ், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அது வந்து அகெயின் உங்களோட ப்ராஃபிட் மேலே அது வந்து சின்ன ஒரு டென்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு சம்டைம்ஸ் அவ்வளோ லிக்விடாகவும் இருக்காது. லிக்விட் இன் த சென்ஸ் நீங்கள் இமீடியட்டாக இப்போது இன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்க, லட்சம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணணும். அந்த டைமில் உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு சம்டைம் கஷ்டமாகும். பட் ஆனால் அந்த இடிஎஃப்ல அப்படி கிடையாது. இடிஎஃப் வந்து லிக்விட் ஃபண்ட். ஓகே, எனி டைம் நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணிங்கன்னா வித்தின் 2 days உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சேம் லைக் ஸ்டாக் மாதிரி உங்களோட அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த இடிஎஃப் கிரெடிட் ஆகிடும். ஸோ வித்தின் 2 days நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு இமீடியட்டாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் அந்த செல் பண்ண கேஷ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போது இந்த இடிஎஃப் எப்படி பை பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட், அதாவது நாஸ்டாக்ல இருக்கிற கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, லெட்ஸே இப்போ வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்கும். என்னன்னுட்டு ஸ்டாக்ஸில், நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணனாக்கா இன்கேஸ் கம்பெனி ஏதாச்சும் ஆயிடுச்சுனாக்கா அந்த ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது லட்சம் நீங்கள் ஒரு 500 rupees கொடுத்த ஸ்டாக் வாங்குறீங்க, திடீர்னு கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அந்த கம்பெனியில் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ் திடீர்னு கம்மியாகிடுச்சு, 300, 250 இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அந்த லாஸை பேர் பண்ண முடியாது. ஓகே, அந்த லாஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது இடிஎஃப் பை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா வந்து இடிஎஃப் நீங்கள் பை பண்ணுறது வந்து நிஃப்டியவே பை பண்ணுறீங்க. ஓகே, நிஃப்டின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 50 ஸ்டாக்ஸ், இந்தியாவோட டாப் 50 ஸ்டாக்ஸ், எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 ஸ்டாக்ஸோட ஒரு பேஸ்கெட்டு தான் நிஃப்டி. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாட்டி கூட இன்னொரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் நிஃப்டியில் எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அந்த கம்பெனி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணாமல் வேறு ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நிஃப்டிலேருந்து அந்த கம்பெனி எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த நிஃப்டி 50 இருக்குல்லையா, அந்த 50 கம்பெனிஸ்லேருந்து எது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு வேறு கம்பெனியை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நிஃப்டி 50 நீங்கள் பை பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பை ஆப்ஷனே வராது. இப்போ நிஃப்டி 50 நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நிஃப்டி 50 இது வந்து இண்டைசஸ். ஓகே, இண்டைசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50 நீங்கள் பை பண்ணவே முடியாது, பை ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஸோ இதை எப்படி பை பண்ணுறதுன்னா, நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பை பண்ணணும். ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஜனவரி ஃபியூச்சர், ஃபெப்ரவரி ஃபியூச்சர், மார்ச் ஃபியூச்சர், இது மாதிரி ஃபியூச்சர்ஸில் பை பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், பை பண்ணலாம் நீங்கள். பட் ஃபியூச்சர்ஸில் பை பண்ணணுன்னாக்கா ஒரு லாட் பை பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர் ஒரு லாட் பை பண்ணுறீங்கன்னாக்கா ஜனவரி ஃபியூச்சர் உங்கள் அக்கௌண்ட்டில் 1,06,000 rupees இருக்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னாக்கா, டெய்லி இந்த ப்ராஃபிட் லாஸஸ் வந்து நீங்கள்
டெய்லி இது பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் இது வந்து இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 17,855 இருக்கு இல்லையா, திடீர்னு மண்டே ஈவினிங் வந்து 17,600 ஆயிடுச்சுன்னா அந்த 200 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கோ அது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். மறுபடியும் இது வந்து மேலே ஏறிச்சுனாக்கா உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் எப்பவுமே காசு இருக்கணும். ஓகேங்களா, 1 lakh 2 lakhs 3 lakhs அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் எப்பவுமே காசு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுனாக்கா நீங்கள் வந்து ETFs பை பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் நிஃப்டியோட ETFஸாகவே பை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி பீஸ் NSEன்னு இருக்குது, NSE BSEன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிஃப்டி பீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி. இப்போ நீங்கள் வந்து நிஃப்டியை வந்து இது எப்படின்னா நிஃப்டியை வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்கல் சின்ன சின்ன பீசஸாக பண்ண மாதிரி ஒரு கணக்கு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த 1 lakh கொடுத்து நிஃப்டி ஃபியூச்சர் வாங்குறீங்க. ஓகே, எவ்ரி மந்த் அந்த நிஃப்டி ஃபியூச்சர் எக்ஸ்பயர் ஆகும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து இந்த மந்த் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் மறுபடியும் பை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொல்லெல்லாம் உங்களுக்கு இதில் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 192 ருபீஸ் இருக்குது. 192.42 ஒரு நிஃப்டி பீஸோட காஸ்ட் வந்து 192.42. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் பை பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வேணும், லாங் டேர்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே இல்லை, லாங் டேர்ம். ஓகே, இன்ட்ராடேனா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே செல் பண்ணணும், அது பண்ணாதீங்க. லாங் டேர்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ போடுங்க. லெட்ஸ் 100 குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 19,242 ருபீஸ் இருக்கணும். அது உங்களுக்கு டெபிட் ஆகிடும். இது வந்து வித்தின் டூ டேஸ் உங்கள் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ எப்படின்னா இப்போது நீங்கள் இந்த வந்து பை பண்ணுறீங்க. ஓகே, 192 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு நிஃப்டி பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த நிஃப்டி இருக்குது பாருங்கள், இந்த நிஃப்டி மேலே போச்சுனாக்கா உங்களோட நிஃப்டி பீஸோட ப்ரைஸும் மேலே போகும். ஓகே, ஸோ நிஃப்டி கீழே வந்துச்சுனாக்கா அந்த நிஃப்டி பீஸோட வேல்யூவும் கீழே வரும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா நிஃப்டி இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னா நிஃப்டி வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ கீழே வரும், கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெம்பரரி. பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து போயிட்டு தான் இருக்குது மேலே. லாஸ்ட் இயர் 2020 மார்ச்சில் 12,000லேருந்து 7,500க்கு வந்த நிஃப்டி இன்றைக்கி வந்து 17,800ல் இருக்குது வித்தின் 1.5 year. ஓகேவா, ஸோ நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு அந்த லாஸ் ஆகிற ரிஸ்க் நான் பேர் பண்ண முடியாதுனாக்கா யூ கேன் பை நிஃப்டி பீஸ் ஆர் பேங்க் பீஸ். நிஃப்டி பீஸில் நிஃப்டி ஏறினாக்கா உங்களுக்கு நிஃப்டி பீஸில் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும், பெரிய லாஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது நிஃப்டி பேங்க், அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நீங்கள் பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் பை பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டி சேம் இதே ரூல்ஸ் தான், ஃபியூச்சர்ஸ் பை பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பேங்க் பீஸ்ன்னு இருக்குது இங்கே. ஓகே, இங்கே வந்து பேங்க் பீஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா NSE BSEன்னு 2 வரும். ஓகே, அதில் NSE செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பேங்க் பீஸ் ஒரு பேங்க் பியோட காஸ்ட் வந்து 380 ருபீஸ். ஓகே, இதுவும் சேம் தான், நீங்கள் இதையும் சேம் பை பண்ணலாம். ஓகே, இதுவும் நீங்கள் செல் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்ஸ் இந்த ETF கிரெடிட் ஆனாலுமே நீங்கள் வந்து அதை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்றைக்கு ப்ராஃபிட் வருதோ என்றைக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்களோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஒரு 2 years இல்லை 1 year 1.5 year 2 yearsல பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் இருந்துச்சு, இல்லை எனக்கு கேஷ் வேணும் இமீடியட்டானாக்கா நீங்கள் விற்கலாம். ஸோ நீங்கள் வந்து எனி டைம் லிக்விட் பண்ணலாம். வித்தின் 2 days வித்தின் 3 days உங்கள் அக்கௌண்ட் வந்த உடனே நீங்கள் இமீடியட்டாக கூட அதை லிக்விட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கேஷ் வேணும்னாக்கா இமீடியட்டாக நீங்கள் இதை உங்களோட ஹோல்டிங்ஸில் இங்கே வந்துடும். ஸோ இமீடியட்டாக அங்கே போனீங்கன்னா செல் ஆப்ஷன் இருக்கும். செல் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரைஸில் இருக்கோ அவ்வளோ ப்ரைஸில் செல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த கேஷ் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போது இது 2 வந்து நிஃப்டி பீஸ் அண்ட் பேங்க் பீஸ். ஓகேங்களா, இப்போது எல்லோரும் கேட்கலாம், ஓகே நிஃப்டி கீழே போயிட்டு இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லாஸ் ஆகிட்டே இருக்குமா எனக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிஃப்டி ஆகட்டும் இல்லை நிஃப்டி பேங்க் கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா லாஸ் வருமான்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா எப்போல்லாம் வந்து கீழே போதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு போகணும். ஸோ ஆவரேஜ் எப்படின்னாக்கா நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க பாருங்கள். ஸ்டாக் பையிங் அண்ட் ஆவரேஜிங்னு இருக்கு இல்லையா, இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக்ஸ் எப்போல்லாம் கீழே போதோ அப்போல்லாம் நீங்கள் பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிட்டே வரும். அதாவது ப்ரைஸ் குறைஞ்சிட்டே வரும். உங்களோட ப்ராஃபிட் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் ஸ்டாப் ஆகிட்டு கீழே விழுந்தது ஸ்டாப் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, அது மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, அப்படியே நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு செப்பரேட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸை இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ETF இப்போ நிஃப்டி ஆயிடுச்சு பேங்க் பேஸ், அதாவது நிஃப்டி பேஸ் பேங்க் பேஸ். இது வந்து நிஃப்டிக்கு, இது வந்து பேங்க் பேஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட், அதாவது நாஸ்டாக்ல 100 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 100 கம்பெனிஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் சேம் டிமேட் அக்கௌண்ட், சேம் ப்ரோக்கர் இருந்து வச்சுட்டு நீங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸில் 100 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அது எப்படின்ற வீடியோ வந்து நான் எப்படின்ற டீட்டெயிலில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.